திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி மாண்புமிகு நீதியரசர் தலைமை நீதிபதி மற்றும் முகமது சபிக் இவர் தலைமையில் ஏற்கனவே இந்த வழக்கு நடைபெற்றிருந்தது. நம்ம முந்தைய காணொலிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி வழக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. கவிதா ரமேஷ் அவர்களை கூப்பிட்டாங்க. வழக்கில் அவர் கண்டெம்ட்டை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மற்ற ரிட் பெட்டிஷன்லாம் குறித்து எதுவும் சொல்லலை. இப்போதைக்கு கண்டெம்ட்டை மட்டும் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இந்த கண்டெம்ட் கேஸ் என்பது ஏற்கனவே தற்காலிக ஆசிரியர் நியமனங்களுக்காக எதிராக போடப்பட்ட வழக்கு. ஃபஸ்ட்டு அதுதான் இந்த வழக்கை தொடர்றாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு தீர்ப்பில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்களை மேற்கொள்ளக்கூடாதுன்ட்டு அந்த தீர்ப்பை வச்சு சென்ற வருடம் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் செய்யும்போது அதை எதிர்த்து ஃபஸ்ட்டு போடப்பட்ட வழக்கு தான். அந்த வழக்கில் அதுக்கப்புறம் தான் பேட்சாக ஃபஸ்ட்டு ஒரு 160 பர்வதம் குரூப்பு, அதுக்கடுத்தது நிறைய மற்ற குரூப்பாக சேர்ந்து ஒரு 396 பேர் சேர்ந்த வழக்கை அது உருவாச்சு. அந்த வழக்கு விசாரணையெல்லாம் நடந்தது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நியமனம் எதிராக வரும்போது அதுவும் கூட சில வழக்கெல்லாம் இணைக்கப்பட்டது. இப்போ அத்தனைய ரிட் பெட்டிஷனும் குறித்து இறுதி தீர்ப்பு, அதாவது ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரும்போது தான் அந்த ரிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன போயிருக்காங்கலாம் எல்லாமே இனிமேல் தான் தெரியும். இப்போதைக்கு கண்டெம்ட்டு மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கண்டெம்ட்டுனா அந்த அவமதிப்பு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறத அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் இப்போ அவங்க தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள் அதுக்கு எதிராக இப்போதைக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கூட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டெம்பரரி டீச்சர் இப்போ ஃபஸ்ட்டு பிஜி எடுத்தாங்க. இப்போ செகண்ட் கிரேட் டீச்சரு, பிடி எல்லாமே இப்போ அறிவிப்புகளை வெளியிட்டு நடந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் வாய் வழி உத்தரவு மூலம் இப்போ அனைத்து மாவட்டங்கள்லேயும் இப்போ டெம்பரரி தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் அது எதிராக போடப்பட்ட வழக்கு தான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றதை பற்றி எதுவும் சொல்லலை. மற்ற வழக்குகள்லாம் ஜட்ஜ்மெண்டெல்லாம் அதனுடைய நகல் கிடைத்த பிறகு தான் முழுமையான நிலவரம் தெரியும். இவங்க இந்த ஆசிரியர் நியமனங்களுக்கு எதனா ஒரு வழிகாட்டு முறைகள் சொல்கிறாங்களா, இல்லை அந்த வழக்கு போட்டவங்களுக்கு இதெல்லாம் பொருந்துன்னு சொல்ல வராங்களான்றதெல்லாம் தீர்ப்பு வந்த பிறகு தான் தெரியும். இப்போதைக்கு கண்டெம்ட் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது போன்ற ஆசிரியர் சம்மந்தமான வழக்குகளை, செய்திகளை தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.